டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இதோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், இந்த நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், வர திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை அடுத்த மாதத்துலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியே 2026 இன்றைய நாள் வரைக்கும் டைம் வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற இந்த நிமிஷம், இந்த நொடி தான் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம். இதுக்கப்புறமும் தள்ளி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து மிஸ் ஆகிடும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னையிலேருந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு சரியா 5 மாதம் டைம் இருக்குது. இதுவே குரூப் 2 எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா 6 மாதம் டைம் இருக்குது. இதுவே குரூப் 4 எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா 8 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஓவராலாக ஒரு 70 to 80% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வெறும் ரிவிஷன் பார்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த பிஎஸ்டிஎம் சரி பண்ணுறது, ஏதாவது வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா அதை தேடி அலையிறதுக்கு, இல்லை வெளியூர் போய் ஒரு சில விஷயம்லாம் வாங்குறது மாதிரி இருக்கும். இதுலேயே மேக்சிமம் மெம்பர்ஸ்க்கான டைம் அப்படிங்கிறது ஓடி போயிடும். இந்த வேலைகளை முன்னாடியே முடிச்சு வச்சிருங்க. இல்லை அந்த வேலைகள் என்னால் முன்னாடியே முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிடுங்க, முடிச்சு வச்சிருங்க. ஸோ அப்போ இந்த டைம், இந்த நொடி, இந்த நிமிஷம் நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸாம் குரூப் 1 இருக்கட்டும், இல்லைனா குரூப் 2 இருக்கட்டும், இல்லைனா குரூப் 4 இருக்கட்டும், ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்பீடப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து தொடங்குறது அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டைம் வந்து விட்டாச்சு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். உங்களோட எக்ஸாம் என்ன அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன்று வந்து குரூப் 1 இருக்கும், இல்லை குரூப் 2 இருக்கும், இல்லை குரூப் 4 இருக்கும் அப்படின்னா, இல்லை எல்லா எக்ஸாமுமே எழுதுறேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ என்ன எக்ஸாம் அப்படிங்கிறது, என்ன ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோட சிலபஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்கனவே ஈஸியாக தெரியக்கூடிய டாபிக், இல்லைனா வந்து இந்த டாபிக் வந்து இந்த ஐஎன்எம்ல இந்த பார்ட் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இல்லைனா எக்கனாமிக்ஸில் நான் ஐந்தாண்டு திட்டத்துலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஆனால் அந்த பார்ட் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கும் போது சிலபஸில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கல்ல, ஸோ அந்த டாபிக்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, விட்டுட்டு எதெல்லாம் கண்ணுக்கு புதுசாக தெரியுது, எதெல்லாம் கஷ்டமாக தெரியுது அப்படிங்கிறத மட்டும் மார்க் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சியோட பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அவுட் சோர்ஸ் போகிறது மாதிரி நிறைய பேர் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணிடுவாங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நீங்கள் படிக்கவே அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸை வந்து அவுட் சோர்ஸ்லையும் படித்தா மட்டும்தான் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது கவர் ஆகும். நீங்கள் சிலபஸ் எடுத்துக்குவீங்க, சிலபஸ் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் வைஸ் நீங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் தேடி பார்க்கும்போது என்ன ஸ்கூல் புக்கில் படித்தோம் அப்படிங்கிறது மறந்துடும். அப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு டாபிக் படிக்கும் போது அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த டாபிக் வந்து மறக்காது, எப்பயுமே மெமரியில் இருக்கும். ஏன்னா ஒரு டாபிக் நீங்கள் எலாபரேட்டாக அவுட் சோர்ஸில் படிக்கும் போது, அதாவது ரொம்ப விரிவாக நீங்கள் படிக்கும் போது அந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக, அதை சுற்றி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ ஐஎன்எம்ல ஒரு இயர் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, அது ஒரு சின்ன ஈவெண்ட்டாக ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் புக்கில் அது ஏன் நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்த தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது நிறைய இன்ஃபர்மேஷன் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த ஈவெண்ட் நடந்தது எதுவுமே உங்களுக்கு மறக்காது. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கும் போது அது ஏன் நடந்தது அப்படிங்கிற அந்த புரிதலோட நீங்கள் படிக்கும் போது அது மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ஸ்கூல் புக்கோட நீங்கள் படிக்கும் போது, சிலபஸ் டாபிக் வச்சு ஸ்கூல் புக் படிக்கும் போது அதோட சேர்ந்து அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது, அதுவும் இது வரைக்கும் தொடாத டாபிக் டக்கு நீங்கள் முடிச்சுட்டு எக்ஸாம் நெருங்கும் போது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வர்றது மாதிரி இருக்கும் போது நீங்கள் ஏற்கனவே நல்லா எனக்கு தெரியும், இந்த டாபிக்லாம் தெரியும் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல சிலபஸில், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போ அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஓவரால் சிலபஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த பிஎஸ்டி அலையிறது அப்படிங்கிறது ஒரு 10 நாள் போனால் கூட நீங்கள் படித்ததை ரிவிஷன் மட்டும் பிளான் போட்டு பண்ணால் போதும், ஈஸியாக வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போது எந்த மாதிரியான பீரியடில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, இந்த நிமிஷம், இந்த நொடி, ஓகேங்களா, கிட்டத்தட்ட மே மாதம் வரப்போகுது. அப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் வேஸ்ட் பண்ணியிருந்தா போனது போகட்டும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த நொடியில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இதுக்கு மேலேயும் தள்ளி போடாதீங்க. ஏன்னா எக்ஸாம்ஸு நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம ஏற்கனவே வெற்றியை இலக்கு
2.0 அப்படிங்கிறது ஒரு 150 நாள் ஸ்டடி பிளானோட டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிளான் வந்து இந்த வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க. இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ இந்த பிளானுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த பிளானையும் பாருங்க. இது ஒரு 19 வீக்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 140 நாள். இதுவும் நல்லா ஃபுல்லாக பார்த்தோம்னா 150 நாள் பிளான். இந்த 150 நாளில் 10 வாரத்தில் நம்ம தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த 10 வாரத்தில் ஸ்கூல் புக்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா புக் சோர்ஸ் இன்ஃபர்மேஷனும் தமிழ் வந்து உங்களுக்கு உள்ள வந்துடும். ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிற சிலபஸ் டாப்பிக்கோட அவுட் சோர்ஸ் புக்கோட சிலபஸ் டாபிக், அதாவது ஸ்டாண்டர்ட் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸாக நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது, வீடியோ கிளாஸஸ். நம்ம கொடுக்குற வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒவ்வொரு வீடியோவும். ஸோ அதை தாண்டி போகுது அப்படின்னா நான் 2 பார்ட்டாக வந்து நான் வீடியோ வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட டைமிங்கும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனாலேயே நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணுவாங்க. அவங்களால படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னா 2 மணி நேரம் உங்களுக்காக மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கனாலே இந்த பிளானை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போது ஸ்கூல் புக்ஸ் டாபிக்ஸ் சிலபஸில் இருக்கிறது அது கூட சேர்ந்து அவுட் சோர்ஸ் டாப்பிக்கும் சேர்ந்து கம்பைன் பண்ணி படிச்சிருவீங்க. 19 வாரத்தில் என்டையர் சிலபஸ், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் கொண்டு ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் பார்ட்டு தான் அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த பிளான் நம்ம வந்து கொண்டு போகிறோம். குரூப் 2 தான் உங்களோட எய்ம் அப்படின்னா ஸோ அதை இந்த பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை நான் குரூப் 4 தான் என்னோட எய்மே வந்து குரூப் 4 தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளான் வந்து 100% வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இயரில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த பிளான் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் பிளான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த பிளானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிரைவ் லிங்காக கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வீடியோ கோர்சஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. இல்லை நான் வந்து இந்த பிளானை வச்சு நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அவுட் சோர்ஸ் புக்ஸும் நம்ம ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அவுட் சோர்ஸ் புக்ஸும் இன்க்ளூட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த தேடி தேடி படிக்கிற அந்த நேரம் அப்படிங்கிறது மிச்சமாயிடும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கம்பைல் பண்ணி ரெடி டு ஈட் மாதிரி உங்கள் கையிலே வந்து கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் வந்து பார்த்துக்கிறீங்க, டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க. இதுலேயே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட டெஸ்ட் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீ எங்கேயுமே போய் அவுட் சோர்ஸ் போய் பார்த்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே நெசசரியாக இருக்காது. எல்லாமே எங்கள் சைட்லேருந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அப் டு எக்ஸாம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட டீட்டெயில். ஸோ ப்ரிப்ரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இதுதான் சரியான டைம், இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சிலபஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க, அது படி போங்க, டாபிக் படி போங்க, ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.